அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். சங்கீதம் 119:2. Blessed are they that keep his testimonies and that seek him with the whole heart. Psalms 119:2. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பெரிதான கிருபையினாலே 2024 ஆண்டிலே நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக. நமது ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட தேவ ஊழியர்களையும் குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் இன்றைய மன்னா செய்தியை கேட்டு பிரயோஜனம் அடைந்த அநேகருடைய சாட்சிகளை இம்மட்டும் கேட்டிருக்கிறோம். இந்த ஆண்டிலும் கூட தம்முடைய வார்த்தையில் மாறாதவராகிய கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்போம், கவனிப்போம். நிச்சயம் ஆசீர்வாதங்களை பெறுவோம். கடந்த நாட்களில் நாம் கண்ட எல்லா துயரமான சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து இந்த புதிய ஆண்டிலே தேவன் தமது வார்த்தைகளை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் காத்திருப்போம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வதற்கு வல்லமையுள்ளவர். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. தேவன் சகலவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். இந்த புதிய ஆண்டையும் கூட நமக்கு தேவன் தந்திருக்கிறார். கடந்த ஆண்டிலே நம்மோடு கூட இருந்தவர்கள் அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். ஆகிலும் நம்மை கொண்டு தமது திட்டங்களை நிறைவேற்றும்படியாக தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஜீவனோடு பாதுகாத்து இந்த புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்க செய்திருக்கிறார். நல்ல எதிர்பார்ப்போடும் விசுவாசத்தோடும் காத்திருப்போம். இந்த ஆண்டு மகிமையாக துவங்கட்டும். கர்த்தர் தாமே இந்த ஆண்டு முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய மன்னா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் இந்த யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உங்களுடைய செல்ல குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளையிலே உங்களுடைய முகத்தை பார்க்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே இதனுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்கள், தாகத்தோடு பார்க்கிறவர்கள், கர்த்தருடைய கரம் அவர்கள் மேலே தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆண்டில் ஒரு பெரிய அற்புதம் நடைபெறும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். யோசுவா 24 அதிகாரம் 22 வசனத்தை 23 வசனங்களையும் அதோடைய 24 வசனங்களையும் நான் வாசிக்கிறேன். ஆனால் 23 வசனத்திலிருந்து ஒரு வசனத்திலே உங்கள் இருதயம் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திரும்புங்கள் என்று சொல்லப்படுகிறது. உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். இன்னைக்கு அநேக மக்கள் இருதயம் வேற வழியே போய் கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திரும்பாமல் பாவ வழியிலே அவங்க சுய வழியிலே போய்கொண்டிருக்கிற காலத்தில் இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதே
வசனத்திலே வாசிக்கும் பொழுது, இப்பொழுது உங்கள் நடுவில் இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு என்று பார்க்கிறோம். அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு நேராக திரும்புங்கள். அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாய கர்த்தரை சேவித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோமாக என்றார்கள். அப்போ இன்றைக்கு இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பாமல் மனிதனுக்கு நேராக, அந்நிய தேவர்களுக்கு நேராக, விக்கிரங்களுக்கு நேராக, பாவ சேற்றுக்கு நேராக, அசுத்தத்துக்கு நேராக, பாவ கிரிக்கு நேராக திரும்புகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அநேகர் தேவனுக்கு விரோதமாக நிற்கிறதை பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு நேராக திரும்புகிறார்கள், திரும்பாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கிறார்கள். பாருங்கள், 18ஆம் வசனத்திலிருந்தே நாம் வாசிக்கும் பொழுது, தேசத்தில் குடியிருக்கிற எமோரியல் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே, ஆகையால் நாங்கள் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன், உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்ப உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மலமாக்குவார் என்றார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எமோரியா குடியிருக்கிற எமோரியர்களை சகல ஜனங்களை துரத்தினார் கர்த்தர். ஆனால் அவர்கள் வழிபட்ட, அவங்க துரத்தின இடங்களில் இருந்த விக்கிரகங்களை அவர்கள் வீழ்த்தவில்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கும்பிடுகிறார்கள் ரகசியமாக. இன்றைக்கும் அப்படிதான். அநேக கிறிஸ்தவர்கள் ஒரு வியாதி வந்துவிட்டால், ஒரு பலவீனம் வந்துவிட்டால், ஏதாவது குளத்தங்கரையிலையோ இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இந்து கோயிலில் போய் ஒரு பூவை போடுறது இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் ஆண்டவர் யோசுவா ஜனங்களை நோக்கி சொல்றாரு, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீங்க, அவர் பரிசுத்தமுள்ள தேவன். எனக்கு இன்னைக்கு 45 வயதாகுதுங்க. சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வர எந்த விக்கிரகத்து முன்னாடி, சிலைக்கு முன்னாடி நின்று நாங்கள் இதுவரை கும்பிடலை. எங்கள் குலதெய்வமாக இயேசு தான் எங்கள் குலதெய்வம். எங்கள் வீட்டில் எந்த ஒரு சிலையும் கிடையாது, இயேசு போட்டா கூட கிடையாது. கர்த்தரை சேவிக்காமல் சிலர் ஏமாற்றுகிறதை பார்க்கிறோம். சிலர் அந்நிய தேவர்களை, அந்நிய மதத்தாருடைய தேவர்களை கும்பிடுவது. பாருங்க, கர்த்தர் பரிசுத்தமுள்ள தேவன். அவரை போல ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வம் இனி உலகத்தில் பிறக்க முடியாது. அடுத்த சொல்ற எரிச்சல் உள்ள தேவன். நீங்க அநேகர் எரிச்சல் இருக்கும், ஆனால் கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவனாகும். உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னிக்கவே மாட்டார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்ப உங்களை தீமை செய்வார். அநேகர் அந்நிய தேவர்களை சேவிக்கிறார்கள். சிலர் கர்த்தரை விட்டுருவாங்க, ஜெபிக்கிறது கிடையாது, வேதம் வாசிக்கிறது கிடையாது, ஃபாஸ்டிங் இருக்கிறது கிடையாது, கர்த்தரை விட்டு விலகிடுவாங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை விட்டு விலகிறவன் சபிக்கப்பட்டவன், கர்த்தரை நம்பாமல் இருப்பது சபிக்கப்பட்டவன். கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தேவர்கள் சேவிக்க போறாங்க. அவர் திரும்ப உங்களை தீமை செய்வார், உங்களை நிர்மலமாக்க அழிச்சிடுவார்.
ஜனங்கள் யோசுவா இன்னைக்கு அப்படி இல்லை, அங்கே கர்த்தரே சேவிப்போம் என்றார்கள். அங்கே கர்த்தரே சேவிப்போம் என்றார். அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் தெரிந்து கொண்டது நீங்களே, உங்களுக்கு சாட்சி என்றார். அதுக்கு அவர்கள், நாங்களே சாட்சிகள். அப்பொழுது அவர், அப்படி ஆனால் இப்பொழுது உங்கள் நடுவில் அந்நிய தேவனை அகற்றிவிட்டு இருதயத்தில் இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தருக்கு நேராக திரும்புங்கள். ஏன் அகற்றல? அநேகர் இன்னைக்கு அகற்றுவது கிடையாது. ஆவிக்குரிய திருச்சபை போவாங்க, பாரம்பரியத்தை பிடிச்சி நிற்பாங்க. ஆவிக்குரிய திருச்சபை போவாங்க, அற்புதத்துக்காக பெந்தேகோஸ்து சபை. அடுத்தங்க பாரம்பரியம், RCCS, அவங்க முன்னோர் வழிபட்ட குல தெய்வங்களை வச்சு கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அதான் சொல்கிறேன், நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதுக்கு சாட்சி நீங்கள் தான். ஆனால் அந்நிய தேவர்களை அகற்றவில்லை. ஏன்னா எமோரியர்கள் வாழ்ந்த இடத்துல அந்நிய தேவர்கள் இருக்குது. அதை அகற்றாம, அந்த மேடைகளை அகற்றல. வேதம் யோசுவா சொல்லப்படுகிறது. யோசுவா புஸ்தகத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார், அந்நிய தேவர்களை அகற்றி உங்கள் இருதயத்தில் இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தருக்கு நேராக திரும்புங்கள். அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாய் கர்த்தரை சேவித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். நீங்கள் அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சீங்கன்னா அவங்களுக்கு நன்மை செய்வார். தேவ சத்தம் வல்லமை உள்ளது. ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தம் சொப்பனத்தில் கேட்கும். ஜெபிங்க, கட்டாயம் கர்த்தர் சத்தத்தை கேட்க பண்ணுவார். கண்மான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அந்த எழுதியிருக்கிற வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது கீழ்ப்படியணும், கர்த்தருக்கு நேராக திரும்பணும். வேதம் சொல்லுது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் மிகவும் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் மிகவும் சமீபமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டியது ஒன்று, உங்கள் இருதயத்தை இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தருக்கு நேராக. நம்முடைய இருதயம் சற்று விலகிறது. கர்த்தரை தேடல, அதிகாலையில் ஜெபிக்கல, இரவு நேரத்தில் ஜெபிக்கல. ஒரு காலத்தில் ஜாமக்காரனை போல ஜெபிச்சோம். இப்போ சோர்ந்து போயிருக்கிறோம், தளர்ந்து போயிருக்கிறோம், துவண்டு போயிருக்கிறோம், மனவேதனையில் இருக்கிறோம். நீங்கள் கர்த்தருக்கு நேராக திரும்புங்க. அப்படி திரும்பினீங்கன்னா அவர் உங்களை நன்மையினால் நிரப்புவார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அந்நிய தேவர்களை சேவிக்காமல் கர்த்தரை சேவிச்சா அவர் என்ன செய்வார்? தீமையே செய்ய மாட்டார். அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்வாராம். நீங்கள் திரும்பினால் நன்மை செய்வார், நீங்கள் திரும்பலைன்னா தீமை செய்வார். உங்களை நிர்மலமாக்குவார், அடிச்சிடுவார். பைபிள் அப்படிதான் சொல்லுது. இளம் வயசுலேயே மரணங்கள். நம்ம கர்த்தருக்கு நேராக திரும்பல, கர்த்தருக்கு நேராக திரும்பணும். அதான் சொல்றது, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அதே யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வையில் ஆகாதென்று கண்டால் பின்ன யாரை சேவிப்போம் என்றார்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வி. நானும் என் வீட்டாரும் ஓயாமல் கர்த்தரை சேவித்து கர்த்தரை நன்றி செலுத்தி பாருங்க, உனக்கு நன்மை தேடி வரும். நீங்கள் அந்நிய தேவர்கள் என்றால் நம்ம நிறைய, சிலர் கணவனே கண்கண்ட தெய்வம்னு சொல்லுவாங்க, சில பிள்ளை தான் தெய்வம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அநேக தெய்வங்களை மாறுற, மனுஷன் தெய்வனாக மாறுறான். நல்லதை செஞ்சவொன்னா தெய்வம் இல்லை,
வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய தெய்வம். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று நீங்கள் வாயினால் அறிக்கையிடும் பொழுது அவர் உனக்கு நன்மை செய்வாரே தவிர தீமை செய்கிற தேவன் அல்ல. தீமை செய்கிற தேவன் அல்ல. நானும் என் வீட்டாரும் என்ற கர்த்தரையே செய்விப்போம். இந்த ஒரு தீர்மானம் எடுங்க அன்பு சகோதரியே. இந்த வருஷத்தில் நான் கர்த்தரையே செய்வோம். கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களையும் முன்னோர்கள் செய்த வழிபாட்டுகள் பாரம்பரியத்தில் போய் விழுவது. ஆவிக்குரிய திருச்சபை போயிட்டீங்கன்னா நான் ஆவிக்குரிய திருச்சபையில் நிற்பேன்னு சொல்லுங்கள். அந்நிய தேவர்கள் விட்டு விலகணும். அந்நிய பண்டைய காலங்களில் பாட்டான் பூட்டான் காலத்தில் வழிபட்ட தெய்வத்தை விட்டுட்டு இயேசுதான் உண்மையான தெய்வம், இயேசுதான் உண்மையான இரட்சகர் என்று நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தரை சேவித்து அவருடைய சத்தத்தை கீழ்ப்படிவோம் என்றார்கள். கீழ்ப்படிஞ்சா அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை உயர்த்துவார். ஜெபிப்போமா? என் அன்பு பரலோக பிதாவே, உங்களுடைய செல்லக்குமாரன் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நானும் என் வீட்டாரும் என்ற கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா என்று நான் என் குலதெய்வமாகிய இயேசுவை நான் சேவிக்கிறேன் என்று யார் யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவளை ஆசீர்வதியும், அவருடைய நன்மையில நிரப்பும். இந்த வருஷம் நன்மையினால் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படியட்டும். அந்நிய தேவர்களை பின்பற்றக்கூடாது. ஆண்டவரே, அந்நிய தேவர்களை அகற்றி தேவர்களை கர்த்தரை சேவித்தால் திரும்ப உங்களுக்கு தீமை செய்ய மாட்டார், நன்மை செய்வார், நிர்மலமாட்டார், பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார் என்று ஜெபித்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. என் ஜெபம் கேட்டு பதில் தாரும், பெருமூச்சை பார்த்து மனம் இறங்கும். என் ஜெபம் கேட்டு பதில் தாரும், பெருமூச்சை பார்த்து மனம் இறங்கும். வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. இல்லம் வந்தேன் உம் கிருபையினார், பயபக்தியோடு பணிந்து கொண்டே. நிறைவான மகிழ்ச்சி உம் சமூகத்தில், குறையில்லாத பேரின்பம் உம் பாதத்தில். வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா.
ஆட்சி செய்யும் ஆளுநர் நீர்தானையா. உம்மை அன்றி வேறு ஒரு செல்வம் இல்லையே. நீர்தானே எனது உரிமை சொத்து, எனக்குரிய பங்கும் நீர்தானையா. வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. படுகுழியில் பாதாளத்தில் விடமாட்டி, அழிந்து போக அனுமதியும் தரமாட்டி. என் இதயம் பூரித்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் இளைப்பாறுது. வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. காலைதோறும் திருப்தியாக்கும் உம் கிருபையால் நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ்ந்திருப்பே. எப்போதும் என் முன்னே நீர்தானையா. ஒருபோதும் அசைவுற விடமாட்டே. வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார்.
குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. படுகுழியினின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். படுகுழியினின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. கழுகு போல் இளமையை புதுப்பிக்கிறார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். கழுகு போல் இளமையை புதுப்பிக்கிறார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. மோசேக்கு வழிகள் வெளிப்படுத்தினார், அதிசய செயல்கள் காணச் செய்தார். மோசேக்கு வழிகள் வெளிப்படுத்தினார், அதிசய செயல்கள் காணச் செய்தார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, ஆண்டவரை போற்று, ஆண்டவரை போற்று.